Good morning, students. On behalf of Sure Educorp, I welcome you all for part 2 video of plant physiology. In the last video, we have seen different types of movements of plants, tropism and nastic movements. Today, we are going to see first photosynthesis. Photosynthesis meaning is you have to break the word and study. Photo means light. We have already seen in phototropism. Photo means light. Synthesis means to build. So photosynthesis is a process by which certain autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize sunlight to synthesize their own food. So photosynthesis or meaning என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா green colored plants or algae or chlorophyll pigment இருக்கிற bacteria இதெல்லாம் வந்து sunlight யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை தானே synthesize அதாவது produce பண்ணிக்கிறது தான் photosynthesis. So photosynthesis is a process by which autotrophic னா தானே தன்னோட உணவை தயார் செய்துக்கிறது அதுக்கு அதுதான் வந்து autotrophic வேர்டுக்கு மீனிங். So it is a process by which certain autotrophic organisms utilize sunlight to synthesize their own food. In the photosynthesis process la plant takes carbon dioxide and water and utilize sunlight and chlorophyll to form carbohydrates and oxygen is released as a byproduct. In the photosynthesis process la enna nadakuduna plant vandu atmosphere இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, சாயிலில் இருக்கிற வாட்டர் எடுத்துக்குது, ப்ளஸ் இட் யூசஸ் சன்லைட் அண்ட் தென் குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து இட்ஸ் அ க்ரீன் கலர் பிக்மெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். பிளான்ட்டில் எதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கோ அந்த இடத்துலலாம் குளோரோஃபில் இருக்கும். பர்டிகுலராக லீவ்ஸில் நிறைய குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் uses all these things to give carbohydrates. Carbohydrates தான் வந்து glucose, அதாவது நமக்கு தேவையான ஃபுட், அதாவது பிளான்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட், அண்ட் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட photosynthesis equation. 6 times of carbon dioxide, 6 times of CO2 plus 12 times of H2O. H2O na water gives taking sun's energy and chlorophyll pigments. C6H12O6 is glucose plus 6 times of water plus 6 times of oxygen. So நம்ம எல்லாம் சொல்வோம் இல்லையா, பிளான்ஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு கொடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனோட கான்செப்ட் பிஹைண்ட் தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் போது தான் அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன் தான் வந்து அட்மாஸ்பியரை பியூரிஃபை பண்ணுது அண்ட் we human beings also breathe that oxygen for our living. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக புரியறதுக்காக I have given a pictorial representation. First one வந்து பார்த்தீங்கன்னா the plant draws up water through its roots. ஸோ plant வந்து roots வழியாக சாயிலில் இருக்கிற வாட்டரை it draws up, it takes. The leaves take in carbon dioxide from the air. Leaves வந்து என்ன பண்ணுதுன்னா ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை it takes. லீவ்ஸ் எப்படி கார்பன் டை ஆக்சைடு எடுக்குதுன்னா லீவ்ஸ் கண்டெயின் மைன்யூட் போர்ஸ் கால் ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அது நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். The leaves trap energy from sunlight. ஸோ சன்லைட்டில் இருக்கிற எனர்ஜியை லீவ்ஸ் ட்ராப் பண்ணிக்குது. லீவ்ஸ் ட்ராப் பண்ணி என்ன பண்ணுதுன்னா the plant uses the energy of sunlight to turn water, H2O and carbon dioxide into sugars and oxygen. ஸோ வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிட்டு சன்லைட் அண்ட் குளோரோஃபில் யூஸ் பண்ணி சுகர்னா நம்ம பார்த்தோம் இல்லையா கார்போஹைட்ரேட்ஸ், அதுதான் சுகர், அண்ட் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. The plant releases oxygen into the air. The plant uses sugars for growth. ஸோ இந்த சுகர்ஸ்ன்னு சொல்கிற இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் தான் பிளான்ட் வந்து அதோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து என்ன ஆகுதுன்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அதாவது சன்லைட்டில் இருக்கிற அந்த லைட் எனர்ஜியை வந்து பிளான்ட் வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது இந்த ரியாக்ஷனில்.
So this is your photosynthesis. இப்போ photosynthesis நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக photosynthesisக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, chlorophyll கண்டிப்பாக வேணும். Green colored pigment is your chlorophyll present in plants. அது இல்லாமல் photosynthesis நடக்காது. Second one, water கண்டிப்பாக வேணும். And then carbon dioxide கண்டிப்பாக இருக்கணும். And then sunlight. இந்த 4 things are important for photosynthesis to take place. So this is your photosynthesis topic. இன்னும் கூட elaborate ஆன photosynthesis நீங்கள் next 10th standardல படிப்பீங்க. இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்ச போதும். Next வந்து transpiration. Transpiration அப்படின்றது என்னன்னா, the loss of water in the form of water vapor from the aerial parts of the plant. Aerial parts தான் groundக்கு மேலே இருக்கிற part of the plant தான் aerial part. இந்த aerial part of the plantலேருந்து water வந்து loss ஆகும் in the form of water vapor. அதுதான் வந்து transpiration. So transpirationன்றது என்னன்னா, loss of water in the form of water vapor from the aerial parts of the plant. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீவ்ஸில் வந்து tiny microscopic pores இருக்கும் called stomata. ஸோ இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் இந்த வாட்டர் வந்து பிளான்ட்லேருந்து எவாப்ரேட் ஆகும். Each stomata is surrounded by guard cells which help in regulating the rate of transpiration. இப்போ எடுத்தோடனே வந்து நிறைய வாட்டர் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து வெளியே போக முடியாது. எந்த அளவுக்கு வாட்டர் வெளியில் போகும் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு we have guard cells surrounding the stomata. அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. இப்போ இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதோட ஒரு பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரூட்ஸில் பாருங்கள், வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட்ஸ். ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. தென் வாட்டர் ட்ராவல்ஸ் அப் த்ரூ த பிளான்ட். இந்த பிளான்ட் வழியாக வாட்டர் மேலே போகுது. நெக்ஸ்ட் வந்து த ஸ்மால் ஓப்பனிங்ஸ் ஆன் தி அண்டர் சைட் ஆஃப் லீவ்ஸ் ஆர் கால் ஸ்டொமேட்டா. அதாவது லீவ்ஸுக்கு அடிப்பகுதியில் ஸ்மால் டைனி போர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் வேப்பர் லாஸ்ட் ஃப்ரம் லீஃப் போர்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். இந்த போர்ஸ் வழியாக தான் அந்த லீஃபில் வந்து அந்த சர்க்கிளில் ஒரு லீஃப் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்களே, ப்ளூ கலர் ஏரோ மார்க் வெளியே போகிற மாதிரி. ஸோ தட் இஸ் யோர் டிரான்ஸ்பிரேஷன். இந்த டைனி போர்ஸ் வழியாக தான் வாட்டர் வந்து வெளியே அட்மாஸ்பியரில் போகுது. ஸோ திஸ் இஸ் யோர் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷனோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிளான்ட் எனி கைண்ட் ஆஃப் பிளான்ட் இருந்துச்சுன்னா, அதில் ஒரு போர்ஷன் லீவ்ஸ் இருக்க ஒரு போர்ஷனை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணி வச்சிங்கன்னா, ஒரு 1 day or ஒரு half a day கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வேப்பர் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ப்ராக்டிக்கலி டெஸ்ட் ஹவு டிரான்ஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் இன் பிளான்ட்ஸ். Next one, the types of transpiration. There are 3 types of transpiration. First one is stomatal transpiration. Stomatal transpiration is loss of water through stomata. அதுதான் நம்ம இப்போ படித்தோம். கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டொமேட்டாவோட ட்ராயிங். ஸ்டொமேட்டோ ஓப்பன், ஸ்டொமேட்டா க்ளோஸ்டுன்னு ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். அந்த க்ரீன் கலரில் பீன் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களோட கார்ட் செல். இந்த கார்ட் செல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து வாட்டர் வந்து இந்த ஸ்டொமேட்டா வழியாக வெளியே வரும். எப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கோ அப்போ வாட்டர் வந்து பிளான்ட்குள்ளேயே இருக்கும். ஸோ ஒன்லி தீஸ் கார்ட் செல்ஸ் ரெகுலேட் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எவ்வளோ வாட்டர் வெளியே போகலாம் அப்படின்றத இந்த கார்ட் செல்ஸ் வந்து இட் ரெகுலேட்ஸ். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன்றது என்னென்னா லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் த்ரூ கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ லேயர் ஆன் டாப் ஆஃப் யோர் லீஃப் ஸ்டெம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் லேயரில் வந்து ஒரு லேயர் இருக்கும், கியூட்டிக்கல் அதோட பேர். நீங்கள் வந்து லீவ்ஸையோ இல்லைனா வந்து ஸ்டெம்மையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் லேயர் வில் பி அ கியூட்டிக்கல் லேயர். அந்த லேயர் வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆகிறது கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். Third one is lenticular transpiration, loss of water through lenticles. Lenticles அப்படின்றது என்னன்னா, அந்த செகண்ட் பிக்சர் பாருங்க, lenticles உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரீயோட ஆர் பிளான்ட்டோட அந்த வுட்
wooden barks மாதிரி ஒரு டாட்டா இருக்கு பாருங்க, இதுதான் லென்டிகல்ஸ். இந்த லென்டிகல்ஸ் வழியா வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகும். இது வந்து லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். So lenticles are tiny openings that protrude from the barks in woody stems and twigs, as well as other plant organs la indum இந்த மாதிரி குட்டி குட்டி டைனியா ஒரு twigs இருக்கும். இது வழியா water evaporate ஆகிறது lenticular transpiration. Next topic வந்து respiration. ரெஸ்பிரேஷனுக்கு இன்னொரு பேரு exchange of gases. நம்ம முன்னாடி photosynthesisல பார்த்த மாதிரி பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியரில் எடுத்துட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே அனுப்புது. இது எப்படி நடக்குதுன்னா இதுவும் இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் யுவர் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷனில் இப்போ எப்படி ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுதோ, அதே மாதிரி ரெஸ்பிரேஷனில் வந்து பிளான்ட்ஸ் டேக் ஆக்சிஜன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். இது வந்து எப்படி நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம், அதே மாதிரி தான் பிளான்ட் ஆல்சோ ப்ரீத். பிளான்ட் எதுக்காக ப்ரீத் பண்ணுறதுனா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனால் தான் பிளான்ட்டால் ஈஸியாக அப்சார்ப் பண்ண முடியும். அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நைட் டைமில் ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் யுவர் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா ரெஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இது எப்படி நடக்குதுன்னா த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ திஸ் இஸ் யோர் plant physiology chapter. We have covered everything in your plant physiology chapter. இப்போ நீங்கள் இந்த சாப்டர் வந்து ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ரீடரை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு யூ ஆஸ்க் மீ, ஐ வில் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் யூ. இப்போ வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து வை இட் இஸ் நெசசரி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. டிரான்ஸ்பிரேஷன் எதனால் வந்து பிளான்ஸில் நடக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இட் கிரியேட்ஸ் புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். அதாவது புல்னா வாட்டர் புல். வாட்டர் வந்து பிளான்ட் வந்து புல் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் ஒன்ஸ் வாட்டர் வந்து வேப்பராக வெளியே போகும்போது பிளான்ட்டுக்கு தேவைப்படுற வாட்டரை பிளான்ட் வந்து புல் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இட் கிரியேட்ஸ் அ புல். திஸ் டிரான்ஸ்பிரேஷன் கிரியேட்ஸ் அ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். புல்னா இழுக்கிறது. இட் கிரியேட்ஸ் அன் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ரூட்ஸ் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கணும். அந்த அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். இப்போ மினரல்ஸ் வந்து த்ரூ அவுட் த பிளான்ட் பாடி சப்ளை ஆகணும். சாயில் இருக்கிற மினரல்ஸ் அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஹெல்ப்ஸ். அண்ட் இட் ரெகுலேட்ஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்டோட டெம்பரேச்சரை டிரான்ஸ்பிரேஷன் ரெகுலேட் பண்ணுது. So we have covered everything in your chapter. Next வந்து நம்ம book back exercises next videoல நான் post பண்றேன். Go through your lesson fully, and if you have any doubts please come back and ask me. இல்ல comment sectionல கூட post பண்ணுங்க. Definitely I'll clarify your doubts. Thank you.